ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் குழம்பு அல்லது சிக்கன் குருமா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரியட்டும். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பூண்டு ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் இருந்தால் 5 பல் ஓகே. சின்னதாக இருந்தால் ஒரு 7-8 கூட எடுத்துக்கோங்க. நல்லா தட்டி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இஞ்சி நான் இதில் ஆட் பண்ணல, ஏன்னா இஞ்சி தேங்காய் விழுதோடு அரைக்க போகிறேன். அதனால் பூண்டு மட்டும்தான் ஆட் பண்ணி வதக்குறேன். பூண்டு வதங்கிடுச்சு. இப்போது 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். அது ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மூடி போட்டு நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி வெங்காயம் ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சேம் மூடி போட்டு வதக்குனிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ குவிக்காக வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் லைட்டாக அந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே தண்ணி ஆட் பண்ணிடுங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஓவரால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது அரைக்கிறதுக்கு அரை முடி தேங்காய், இஞ்சி ஒரு 2லேருந்து 3 பீஸ் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு 4, சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். சைட் பை சைட் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அது அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம 1/2 கிலோ சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன தான் நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணாலுமே அந்த கிண்ணத்தில் இருக்கிறது அப்படியே நீங்கள் கொட்டினீங்கன்னா அதில் இருக்க தண்ணியோடு சேர்த்து விழும். அதனால் நம்ம 1 பை 1 இந்த மாதிரி எடுத்து போட்டோம் அப்படின்னா அதில் இருக்க தண்ணி அப்படியே நிற்கும். ஸோ இந்த மாதிரி சிக்கனை கையில் 1 பை 1 எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த கிரேவியோட சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த சிக்கனில் ஃபுல்லாக இந்த கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது வதங்கிட்டு இருக்க டைம்லேயே நீங்கள் தேங்காய் விழுத அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காயில் தண்ணி ஊற்றாமல் நான் சொன்ன ஐட்டம்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நல்லா அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் சைட் பை சைட் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கசகசா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, தேங்காய் 1/2 முடி, 4 முந்திரி பருப்பு, இஞ்சி ஒரு 2லேருந்து 3 துண்டு. வேணும்னா நீங்கள் காரம் இன்னும் வேணும்னா பச்சை மிளகா கூட நீங்கள் ஒரு சின்ன பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு திக்காக வேணுமா இல்லைனா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அகெயின் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா அந்த சைடில் இருக்கிற நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
மூடி போட்டு வைங்க. நல்லா குழம்பு கொதிக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 2 விசில் வச்சு எடுத்தால் போதும். நம்மளோட சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கமன்னு வாசனையோட சிக்கன் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். கலரே அட்டகாசமாக இருக்குது. டேஸ்ட்டு சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுட சுட இட்லி வச்சு நம்ம இந்த சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத உங்களோட கமெண்ட் வந்து கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.